வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் சரவண பவநிதி அருமுக குருபர அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. இந்த திருப்புகள் 525வது திருப்புகள். இதுல திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய இறைவனை முருகனாக அருணகிரிநாதர் பாடிய பாடல் இது. இந்த திருப்புகள் ரொம்ப விசேஷமானது. இந்த திருப்புகள் உலக மக்களை காக்க சொல்லி முருகன் கிட்ட கேட்கறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலக மக்கள் எல்லாருமே பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இல்லையா? இயற்கை சீற்றங்கள்ல இருந்து, உடல் உபாதைகள்ல இருந்து, போர்கள்ல இருந்து பல விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்காக முருகன் கிட்ட வேண்டக்கூடிய திருப்புகள் இது. வாங்க இப்ப இந்த திருப்புகளை பார்க்கலாம். சரவண பவநிதி அருமுக குருபர, சரவண பவநிதி அருமுக குருபர, சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதி தமிழினில் உருகிய அடியவரிடமுறு சரண மரணமதி ஒளிவுற சிவமுற தருபிணி துள்ள வரம் யமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுக துணைக்கொளும் இளையவர் கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயா கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிர மலமொழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே அரவணை மிசைதுயில் நரகரி நெடியவர் மருகனென வெவரும் அதிசயம் உடையவ அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே அதல விதல முதல் கிடுகிடு கிடுவென வறுமையில் இனிதொளிர் ஷடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவசிவ பெருமாளே. வாங்க இப்ப இந்த திருப்புகளோட பொருளை பார்க்கலாம். சரவண பவநிதி அருமுக குருபர, சரவண பவநிதி அருமுக குருபர, சரவண பவநிதி அருமுக குருபர எனவோதி தமிழினில் உருகிய அடியவரிடம் உரு. சரவணன் அப்படின்னா தர்பை வனத்துல வெளிப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். பவநிதி அப்படின்னா என்னைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய நிதியாக இருப்பவன். அருமுகன் ஆறுமுகங்களை உடையவன். குருபர நமக்கு குருவாக இருக்கக்கூடியவன். முருகனுடைய இந்த பெயர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த பெயர்கள். இதை அருணகிரிநாதர் 3 முறை குறிப்பிடுறாரு. முருகனுடைய பெயர்களை தமிழ்ல குறிப்பிட்டு உருகக்கூடிய அடியவர்களிடம் இருக்கும் ஜனன மரணம் அப்படிங்கிற 2 விஷயங்களுமே அவங்க கிட்ட இருந்து நீக்கி சிவமுறை அப்படின்னா சிவனுடைய அருளை பெறவும், அருபிணி துள்ள அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பிணைகளும் சேர்ந்து துள்ளி ஓட வரம் யமதுயிர் சுகமுற அருள்வாயே எங்களுடைய உயிர் நலமடைய எங்களுக்கு வரங்களை தந்தருள்வாயே கருணைய விழிப்பொலி உன்னுடைய 2 கண்கள்ல இருந்தும் கருணை பொங்கி வழிகின்றது. ஒரு தனி முதலென வருகரி திருமுகர். ஒரு தனி அப்படின்னா ஒப்பிடவே முடியாத தனித்துவம் வாய்ந்த முதலென எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய வருகரி திருமுகர் யானையினுடைய முகத்தை கொண்ட விநாயகரை துணைக்குழு இளையவ விநாயகருக்கு இளையவனாக பிறந்தவனே கவிதை அமுதமொழி தருபவர் அமுத மொழிகளால் ஆன கவிதைகளை தருபவர் உயிர் பெற அருள்நேயா உயிர் உயர்ந்த நிலை அடைவதற்கு அருள் புரியக்கூடியவனே கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல உயிர்கள் எல்லாம் படக்கூடிய அவதிகள் இருக்கு இல்லையா? அதுவும் அழகம் இணையதுள்ள கழியவும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரவும் நிலை பெற கதியும் நிலையான நற்கதியை பெறவும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே உன்னுடைய திருவடி நிழலை எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருமா முருகா. திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய திரிபுரங்களையும் எரித்த இறைவனாகிய சிவபெருமான் இருக்கார் இல்லையா? அவருடைய மகனாக இருப்பவனே சமரபுரி தணிகையும் மிகு சமரபுரி அப்படிங்கிறது திருப்போரூரை குறிப்பிடுறாங்க. தணிகைங்கிறது திருத்தணிகை குறிப்பிடுறது. மிகும் உயரம்னா மிகவும் உயர்ந்த சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா சிவகிரியிலும் வடமலை அப்படிங்கிறது இங்க திருவேங்கடமலையை குறிப்பிடுறாரு. இந்த இடங்கள்ல உலவிய வடிவேலனே தினமும் உனது துதி பரவிய அடியவர் நாள்தோறும் உன்னுடைய புகழை பாடக்கூடிய உன்னுடைய அடியவர்களின் மனதியை குடியிருக்கக்கூடிய கோயிலாக கொண்டவனே இரு பொருளிலும் இலகுவ. இரு பொருள் அப்படிங்கிறது அருள் செல்வம் பொருள் செல்வம் இந்த 2மாக விளங்கக்கூடியவனே திமிர மலமொழிய திமிர மலம் அப்படின்னா ஆணவம் அப்படிங்கிற மலமொழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே ஞானம் நிறைந்த சூரியனாக வருகின்ற பெருவாழ்வே பெரும் செல்வமாக இருப்பவனே அரவணை மிசை துயில் நரகரி நெடியவர் அப்படின்னா பாம்பனையில் படுத்திருக்கக்கூடிய நரகரி அப்படின்னா நரசிம்மர் குறிப்பிடுறாரு. நரசிம்மராக இருக்கக்கூடியவருமான திருமாலின் மருமகன் எனவே எவரும் அதிசயமுடையவர் மருமகனாக இருக்கக்கூடியவனும் அதிசய மூர்த்தியாக இருப்பவனும் அமல விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே. அமளி அப்படின்னா மலத்தி அவளை நீக்குபவளும் அவள் தான். விமலி அப்படின்னா அவள் இந்த அசுத்தமும் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். பறை
அரை அப்படிங்கிறது பரம்பொருளை குறிக்கக்கூடியது. உலகத்துல எல்லாத்தையும் விட சிறந்தவள், பெரியவள் அப்படின்னு குறிப்பிட்டாரு. உமையவள் அருளிய முருகோனே, அத்தகைய உமையவள் தந்த முருக பெருமானே, அதல விதல முதல் கிடுகிடு கிடுவென. அதலம் விதலம் அப்படிங்கிறது 7 உலகங்கள்ல இருக்கக்கூடியது. இந்த உலகங்கள் எல்லாமே கிடுகிடுவென நடுங்குதான். வறுமையில் இனி தொழிற், வறுமையில் இனி தொழிற் அப்படின்னா வருகின்ற, இனி தொழிற் அப்படின்னா நமக்கு மனதுக்கு இனிமை தரக்கூடிய ஒளியோட வரக்கூடியவனே. ஷடுமையில் நடுவுற, ஷடுமைல்னா அருங்கோண சக்கரம், அதன் நடுவில் இருக்கக்கூடிய அழகினுடன் அமரும், அழகோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஹரஹர சிவசிவ பெருமாளே. பொதுவா 14 லோகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7. இதுல குறிப்பிடுறாரு இல்லையா அதல விதலம், அது வந்து கீழ் உலகம் வரிசையில வரும். இந்த 14 உலகங்கள் பத்தின விவரங்களை ஏற்கனவே ஒரு பதிவில் நான் குறிப்பிட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக சில விஷயங்களை மட்டும் இங்க குறிப்பிடுறேன். கீழ் உலகங்கள் எதெல்லாம் அப்படின்னா அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம். மேல் உலகங்கள் 7லையும் பூலோகம் புவலோகம் சுவலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம். இதுல கீழ் உலகங்கள் 7யுமே அருணகிரிநாதர் இந்த பாடல குறிப்பிட்டிருக்காரு.